கூண்டோடு கைதாகும் திமுகவின் அமைச்சர்கள். ஒட்டுமொத்த திமுகவின் கூட்டமும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. ஜாபர் சாதிக் அவர்கள் சென்னையில் பல வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார். இதன் காரணமாக இன்று சென்னையில் துணைப்படை இராணுவமும் குவிக்கப்பட்டிருக்கிறது. இயக்குனர் அமீர் உட்பட திமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள், துணைப்படை இராணுவமும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. பெரும் கலவரம் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக சென்னையை சுற்றி துணைப்படை இராணுவமும் குவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் என்சிபி அதிகாரிகள் ஜாபர் சாதிக் அவர்களது கைது நடவடிக்கை மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக பாஜகவிற்கு அமைந்திருக்கிறது என்றே நாம் கூறலாம். இத்தனை ஆண்டுகளாக திமுகவினர்கள் யோக்கியர்கள் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அனைத்து குற்றத்திற்கும் பின்னணியாக திமுக தான் இருந்திருக்கிறதா? ஜாபர் சாதிக் அவர்கள் போதை மருந்து கடத்தல் செய்ததன் காரணமாகவும், போதை மருந்தை தயாரித்ததன் காரணமாகவும் பல குற்றங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் இவர்கள்தான் மூல காரணமாக இருந்தார்களா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது மிகப்பெரிய அளவில் எழுப்பப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, 2021ஆம் ஆண்டு முதல் வெளிநாடுகளில் ஏற்றுமதியே செய்துள்ளனர் போதை மருந்தை. ஏனென்றால் இவர்கள் ஆட்சி நடைபெறுகிறது என்ற காரணத்தினால் தேங்காய் பவுடருடன் போதைப் பொருட்களை கடத்தி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததாகவும் இதன் மூலமாக 2500 கோடிக்கு மேலாக லாபம் பெற்றதாகவும் ஜாபர் சாதிக் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது ராஜஸ்தானில் இவர் கைது செய்யப்பட்டாலும் இவரிடம் இருந்து பல வாக்குமூலங்களை பெறுவதற்காக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இயக்குனர் அமீர் அவருக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதன் காரணமாகவும் அவருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா வியாபாரத்தின் மூலமாக. ஏனென்றால் ஜாபர் சாதிக் அவர்கள் தொடங்கிய கஃபே மற்றும் பிரியாணி ரெஸ்டாரண்ட் போன்ற நிறுவனங்களுக்கு இயக்குனர் அமீர் அவர்கள் தான் திறப்பு விழாவை நடத்தி வைத்தார். மேலும் ஜாபர் சாதிக்கு பக்கபலமாகவும் இருந்து வந்தார். போதை மருந்திலும் பக்கபலமாக இருந்தாரா என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். வீட்டை பூட்டி சென்று வெளியூருக்கு சென்று விட்டார் நமது இயக்குனர் அமீர் அவர்கள். வீட்டில் 2 மணி நேரங்கள் காத்திருந்த பிறகு உதவியாளர் மூலமாக வீட்டிற்குள் சென்று தற்பொழுது ஆய்வும் நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஜாபர் சாதிக்கின் மூலமாகத்தான் திமுகவின் கூடாராமை சரிய போகிறது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். சென்னையை சுற்றி வளைத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது ஒட்டுமொத்த கூட்டத்தையும் காலி பண்ணுவதற்கு ஜாபர் சாதிக் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி வருவதாகவும், ஒன்றல்ல இரண்டல்ல 14 அமைச்சர்கள் ஜாபர் சாதிக்கிடம் பணத்தை பெற்றுதான் தேர்தலை சந்திக்கிறார்கள் என்றும் 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஜாபர் சாதிக் அவர்களது உதவியுடன் தான் பல கோடிகள் பண பட்டுவாடா செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை திமுகவிற்கும் இதற்கும் சம்பந்தம் இருந்தால் ஆட்சிக்கு அழைப்பு செய்யலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.